நம்ம எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருப்போம், டேலண்ட் தான் ரொம்ப முக்கியம், ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம், ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா என்டர்பிரினர்ஸுமே டேலண்ட்டுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்காங்களோ அதே அளவுக்கு கேரக்டருக்கும் மதிப்பு கொடுப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கூகுளோட சிஇஓ வந்து சுந்தர் பிச்சை அப்படின்னு சொல்லி. கூகுளில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர்ல அவர் தான் ரொம்ப அதிபுத்திசாலியா கூகுளில் இருக்கிற, நிச்சயமா கிடையாது அவரை விட நிறைய புத்திசாலியா அதில் இருக்க தான் போறாங்க. சரி, அவர் தான் அந்த கம்பெனியில ஃபர்ஸ்ட்டுக்கே ஜாயின் ஆனாரா? நிச்சயமா கிடையாது. அந்த கம்பெனி 1998 இருந்து இருக்குது. ஸோ அந்த டைம்லேயே ஜாயின் ஆகின நிறைய பேர் அந்த கம்பெனியில் இருக்காங்க. பட் இருந்தாலும் சிஇஓ பொசிஷனில் எப்படி சுந்தர் பிச்சை இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? 2014 சுந்தர் பிச்சை கூகுளில் ஃபார்மல் எம்ப்ளாயா இருக்கும்போது, சிஇஓ கிடையாது, சும்மா அவர் ஒரு ஒர்க்கராக இருக்கும்போது மைக்ரோசாஃப்ட்ல இருந்து ஒரு ஆஃபர் வருது, நீங்க மைக்ரோசாஃப்ட்டுக்கு சிஇஓ ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஆஃபர் வருது. அவர் அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டு கூகுள்லேயே ஸ்டேயிங்ல இருக்காரு. அதுக்கப்புறமா 2015 அதுல இருந்து சரியா 1 இயர் கழிச்சதுக்கு பிறகு கூகுளுக்கே அவரை சிஇஓவா சேஞ்ச் பண்றாங்க. ஸோ இதுதான் அவருக்கு ஹானஸ்டி கிடைச்ச ரொம்ப பெரிய அங்கீகாரம். இதுல மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட், ஹார்ட் ஒர்க், ஸ்கில் முக்கியமோ அதே அளவுக்கு உங்களோட கேரக்டரும் முக்கியம். ஸோ இந்த இடத்துல அவர் ஹானஸ்டா ப்ரூவ் பண்ணதுனால மட்டும்தான் அவருக்கு இந்த பொசிஷன் கிடைச்சிருக்கு. எல்லா என்டர்பிரினர்ஸுமே இல்ல எல்லா லீடர்ஸுமே இந்த ஹானஸ்ட், இந்த அட்டிடியூட், இந்த விஷயங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய டேலண்ட்டுக்கு ஈக்குவலா உங்களோட கேரக்டரையும் வளர்த்துக்கொள்ளுங்க.